ஹாய் ஹலோ, நான் உங்களுக்கு வந்தா நம்ம இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். யாரை பற்றி பேச போகிறோம் கேட்டோம்னா, மீண்டும் ஒரு ரெஸ்கியூ. ஸோ நம்ம வந்துட்டு யூடியூப் கேரியர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 to 4 years வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ், பாலிட்டிக்ஸ் அந்த மாதிரி பல விஷயங்கள் பேசினாலும் நம்ம சேனல்லே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்றதுல ஆரம்பிச்சு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, டெல்லியில நிர்பயா சேனல்லையா நிர்பயாவுக்கு ஆரம்பிச்சு, அப்புறமா சுவாதிக்கு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலியில ஷோட் ஆரம்பிச்சு, இப்ப மறுபடியும் கோயம்புத்தூர்ல ஒரு 10 வயசு பொண்ணுக்காக ஜஸ்டிஸ் கேட்டு வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இது எப்ப மாறப்போகுது, என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகுது, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்தா மாறிடும், அவங்க வந்தா மாறிடும், இவங்க 2 பேரும் சரியில்லை, புதுசா இவங்களை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில இவங்க வந்தா அவங்க வந்தா மாறிடும் அப்படின்ற எண்ணங்கள் தான் வருதே தவிர எல்லாமே ஒரே மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து உடனே நம்ம ஆட்சியாளர்களை குறை சொல்றதோ, இல்ல கவர்மெண்ட் வந்தா மாறிடும் சொன்னீங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அப்ப தாவேப்பா ஒன்றும் பண்ணலையா, அதை வந்துட்டு அரசியல் ரீதியா நம்ம கொண்டு போகவே கிடையாது. இது யார் வந்தாலும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்றதுதான் பலருடைய மன சுமுறலா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தாலும் நடக்குது, ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தாலும் நடக்குது, தாவேக்கான்னு சொல்லி ஒரு புது கவர்மெண்ட் வந்தாலும் நடக்குது அப்படின்னா, அப்ப இதுக்கான எண்டு தான் என்ன, யார் வந்தாலும் இது நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா அப்ப தப்பு யார் மேல இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் எழாம இல்லை அப்படின்னு சொல்லலாம். என்ன நடந்துச்சு கோயம்புத்தூர்ல, மக்கள் இந்த கேஸ்ல எதிர்பார்க்கக்கூடிய தீர்ப்பு என்ன, அதை தாண்டி பெண்கள் பாதுகாப்புலையும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லையும் சமாசமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய தாவேக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இதில் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 10 வயசு பொண்ணு தூளூர் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் வந்துட்டு வீட்டுக்கு வெளியில ஒரு பொண்ணு விளையாடிக்கிட்டு இருக்கு. ஒரு 10 வயசு இருக்கக்கூடிய பொண்ணு வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு மளிகை கடைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரொம்ப நேரம் ஆகியும் அந்த பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்துட்டு பார்த்தோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே வந்துட்டு போலீஸ் ஆக்ஷன் எடுக்குது. ஒரு 5 தனிப்படை அமைக்கப்படுது. குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் தேடும் போதும் வந்துட்டு பார்த்தோம்னா அடுத்த ஒரு 2-3 மணி நேரத்துல குழந்தை ஒரு குட்டையில கிடக்குங்க, கண்ணம்பாளையம் அப்படின்ற இடத்துல வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு புதற்குள்ள கிடக்கு, ஒரு குழந்தை இறந்து கிடக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்க போய் பார்க்கும்போதுதான் தேடப்பட்டுக்கிட்டு அந்த குழந்தை தான் கொலை செய்யப்பட்டு கிடக்கு அப்படின்றது தெரிய வருது. ஸோ சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் ஆராய்ந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது, அந்த குழந்தையினுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருந்த கார்த்திக் அப்படின்ற ஒருத்தனை தான் சாக்லேட்டை கொடுத்து அந்த குழந்தையை கூட்டிட்டு போய் வன்புணர்வு செஞ்சு, இன்னும் சொல்ல போனா அந்த குழந்தையினுடைய சித்திலாம் என்ன சொல்றாங்கன்னா வாய்ப்பகுதி, தாடை, முதுகெலும்பெல்லாம் உடஞ்சிருக்குன்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த குழந்தைக்கு கொடுமை நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு அழக்கூடிய அந்த வீடியோ கிளிப்ஸை பார்த்தோம் அப்படின்னா பார்க்கக்கூடிய நமக்கே ஒரு நிமிஷம் மனசு உருகுது. ஒரு மாதிரி என்னடா இப்படியும் இன்னும் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பயம், ஒரு வெறுப்பு இந்த சொசைட்டி மேல டெஃபினட்டா வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ போலீஸ் சைட்ல இருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குழந்தை வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது வந்துட்டு உண்மைதான். ஆனா இன்னும் முழு பிரேத பரிசோதனை அந்த தாக்கல் பண்ணா மட்டும்தான், அந்த பிரேத பரிசோதனை அறிக்கை இருக்கு இல்லையா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அதை தாக்கல் பண்ணா மட்டும்தான் இன்னும் டீட்டெயில்ஸை தர முடியும். அது வரைக்கும் வந்துட்டு குழந்தையினுடைய பேரையோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் இல்லை குழந்தையினுடைய பெற்றோர்களோ வந்துட்டு பப்ளிஷ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையும் வைக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இழந்தது ஒன்றும் எப்படி சொல்றது, தானா விழுந்தோ இல்லை விபத்து ஏற்பட்டோ அந்த மாதிரி அப்படின்னா வந்துட்டு வேற ஒரு விஷயம். வீட்டுக்கு வெளியில விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய கூட்டிட்டு போய் வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணிட முடியும் அப்படின்னா அப்ப இந்த சட்டம் என்ன பண்ணிடும், நம்ம என்ன பண்ணிடுவாங்க, இந்து போனா என்ன ஒரு 4 வருஷம் 5 வருஷம் உள்ள போட்டுருவாங்களா, அப்பயே நம்ம ஜாமீன்ல வந்துடலாமே. ஏன்னா பல ஸ்டேட்ஸ்ல பல கேசஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பாலியல் குற்ற வழக்கில் போயிட்டு
உள்ள போயிட்டு வெளியே வந்து மறுபடியும் அதே தப்பு பண்ணக்கூடிய ஆட்கள் தொடர்ந்து அதையே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்ப இந்த சட்டம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய குறைபாடுகளும் சட்டத்தினுடைய அழுத்தம் இருக்கு இல்லையா, இந்த தப்பு பண்ணா அவ்வளவுதான், இது நம்ம பண்ணோம்னா அடுத்து நம்ம வாழ்க்கையே இல்லை, நம்ம லைஃபே முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு பயம் இல்லாததுதான் இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து தப்பு நடக்கிறதுக்கு காரணம் அப்படின்னே சொல்லலாம். போதைப் பொருளை ஒழிச்சுட்டா வந்துட்டு அவ்வளோதான், இந்த கற்பழிப்பு கொலையெல்லாம் இருக்காது, அதை தாண்டி வந்துட்டு ஒயின் ஷாப்ஸ் இருக்கு இல்லையா, ஒயின் ஷாப்ஸை மூடிட்டா வந்துட்டு கொலை நடக்காது, இந்த மாதிரி கற்பழிப்பு இருக்காது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு ஒரு விளையாட்டுத்தனமான விஷயம். ஏன்னா அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கவங்களுக்கு பெண்களே ஒரு போதைப் பொருளாக தான் தெரியுறாங்க அப்படின்னும் போது அவங்கள தொட்டா நம்ம லைஃப் முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு பயம் வந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான தப்பு அப்படின்றத நம்ம தடுத்து நிறுத்த முடியும். ஸோ முன்னாடி இருந்தவங்களை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஆட்சியில தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு, பொள்ளாச்சியில நடந்துச்சு, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம்னா முன்னாடி இருந்தவங்க இருந்தப்ப நடந்துச்சு. ஆனா பெண்கள் பாதுகாப்புல சமரசமே இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய உங்ககிட்ட நாங்க எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 5-10 வருஷத்துக்கு மேலேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதுதான். அதுவும் எனக்கு வந்துட்டு ஒரு மூணாவது 4வது படிக்கிற டைம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதே கோயம்புத்தூர்ல முஸ்கான் ரித்திக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொலை சம்பவம் நடந்துச்சு. இதே மாதிரிதான் கார் டிரைவரே கூட்டிட்டு போய் அந்த குழந்தைகளை கொன்னாரு. அதுக்கடுத்த 2 நாள்ல அவர் என்கவுண்டர்ல சுடப்பட்டிருந்தாரு. சுட்டவர் கூட கைலேந்திர பாபு இருக்காரு இல்லையா, அவர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு அப்படின்றது வரணும். தம்பி அப்படிலாம் வந்துட்டு பண்ண முடியாதுப்பா, எடுத்தோடனே சுட்டா எவ்வளோ ப்ரெஷர் இருக்கு தெரியுமா, மனித உரிமை மீறல் ஆணையம் இருக்கு, எத்தனை இடத்துல பதில் சொல்லணும் தெரியுமா, நீ நினைக்கிற மாதிரி குருவி சுடுற மாதிரி சுடுறது ஈஸின்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அதே குருவி சுடுற மாதிரி ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கைய சீரழித்து நாசப்படுத்தி கொள்றது ஈஸியான விஷயமா இருக்கும்போது, எந்த தப்புமே செய்யாத ஒரு குழந்தையினுடைய உயிர் போறது நியாயப்படுத்தப்படும் போது அவன் சாகுறதுல எந்த விதமான தப்புமே இல்லை. இப்படி ஒருத்தர் இன்னும் சொசைட்டில இருந்து மறுபடியும் 2-3 வருஷம் கழிச்சு வெளியில வந்து இன்னொரு குழந்தையோட வாழ்க்கையை சீரழிச்சு இன்னொரு கொலையை பண்ணி மறுபடியும் அவன் வந்துட்டு இந்த சொசைட்டில ஒரு ரொம்ப பெரிய பேராபத்தை ஏற்படுத்துறதுக்கு இன்னைக்கு அந்த இளைஞன், அதாவது கார்த்திக் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க, அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய கொடூர தண்டனை சட்டத்தின் மேல தரதெல்லாம் வந்துட்டு வேற, சட்டம் வந்துட்டு தீர்ப்பு தரதுக்குள்ள அந்த இறந்த குழந்தையினுடைய பேரண்ட்டே வந்துட்டு மனசு வெறுத்து போய் போ அப்படின்ட்டு போயிடுவாங்க. உடனுக்குடனே கிடைக்கக்கூடிய நீதி இல்லையா, தாமதிக்கப்படும் நீதி வந்துட்டு மறுக்கப்படும் நீதிக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாமதிக்கப்படாம உடனுக்குடனே மக்கள் எதிர்பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி பெண்களையோ குழந்தைகளையோ தொட்டா அடுத்த நிமிஷம் அவங்க இல்லை அப்படின்னா தான் அடுத்து ஒருத்தர் தொடர்ற அந்த எண்ணம் வரும்போதே அவங்களுக்கு பயம் வரும் அப்படின்றது. ஸோ பலருமே இது வந்துட்டு முதல்வன் படத்துல அந்த ரீக்ரியேட் சீன் மாதிரி இருக்கு, இது வந்துட்டு தளபதி இந்த படத்துல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதெல்லாம் சோசியல் மீடியாஸ்ல பார்க்கப்படுது, பேசப்படுது. இந்த கேஸ்ல நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றதெல்லாம் தெரியல வந்த மாதிரியான ஒரு ரீக்ரியேஷனை தான். கார்த்திக் 2 நாட்கள்ல என்கவுண்டர்ல சுடப்பட்டார் அப்படின்ற நியூஸ் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு ஹார்ட்ஃபுல்ட்டான ஒரு அஞ்சலியா இருக்க முடியும். அப்பதான் இந்த மாதிரி இன்னும் பல குழந்தைகளை காப்பாற்ற முடியும் அப்படின்றதுதான் எண்ணம் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி பல பேருடைய எண்ணமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னதான் சிங்கப்பெண்கள் படை அதை இதுன்னு போட்டாலும் உயிர் மேல பயம் வந்தா மட்டும்தான் இன்னொரு உயிரை எடுக்கிறதுக்கும் இன்னொரு குழந்தைய சிதைக்கிறதுக்கும் அந்த எண்ணம் அப்படின்றது வர்றது தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என் கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.